டுடே கிளாஸில் ஸ்பேஸ் சில்க் சாரீ அனார்கலி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். துப்பட்டா எப்படி பண்ணுறது ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ ஃபேப்ரிக் சாரீ 4 ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சாரீ நினச்சிக்கோங்க 4 மீட்டர் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு பயாஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 6.25 ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ வருதோ அதுவும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த்து உங்களோட அனார்கலி லென்த் எவ்வளோ வேணும், ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குது அது மைனஸ் ஃபேஸ் லென்த் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க லென்த்து. அதுக்கப்புறம் மேலே இருந்து இந்த மாதிரி லென்த்து ரவுண்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிகிட்டே போகணும். இந்த மாதிரி நீட்டாக மார்க் பண்ணிகிட்டே போங்க. ஓகே, மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே சர்க்கிளும் கட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண 2 பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும் சர்க்கிள் இந்த மாதிரி. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மாலாக ஃபோல்ட் பண்ணி பின் போட்டுக்கோங்க. பின் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து பிடிச்சி நீட்டாக கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே லென்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்படி இது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங்கு செமி அம்பரால தான் கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 1 ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 1 ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல க்ராஸாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேர் அதிகமாக வேணும் சொன்னால் இந்த லைனிங் பார்ட்டும் ஃபுல் அம்பரலா மாதிரி கட் பண்ணிக்கலாம் 4 மீட்டர் வச்சுட்டு. இப்போ வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 3.14 ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ வருதோ ரேடியஸ் அது மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்கு மெயின் ஃபேப்ரிக் விட ஒரு 2 or 3 இன்ச்சஸ்ஸு கம்மியாகவே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருந்தே வச்சு லென்த்து மார்க் பண்ணணும். சர்க்கிள் இந்த மாதிரி சர்க்கிளை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணிக்கோங்க. கீழேயும் கட் பண்ணிக்கோங்க சர்க்கிள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்கும். இது செமி அம்ப்ரலா. இதுவும் ஜஸ்ட் இந்த மாதிரி 4 to 5 ஃபோல்ட் பண்ணி கீழே இப்படி வச்சு எக்ஸ்ட்ரா என்ன எக்ஸ்ட்ரா இருக்கோ ஃபேப்ரிக்கு அதை நீட்டாக இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பாடி பார்ட்டுக்காக ஒரு பீஸு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாடி லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் லென்த் ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஷோல்டரு மார்க் பண்ணணும். உங்களுக்கு நெக் விட்த்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெடி ஷோல்டர் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச்சு. இப்போ ரெடி ஷோல்டர் 2 இன்ச் வேணும்னா நீங்கள் ப்ளஸ் 1 ஆட் பண்ணி 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த நெக் விட்த்து 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டவுனு ரெடி ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ டிவைடட் பை 2 பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சேமு இல்லைன்னா செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 6 பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ
அது ஃபார்முலா ஆர்ம் ஹோல் டவுன் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸும் எடுத்துக்கணும். ஓகே, 2 இன்ச்சஸ்ஸு நார்மல் சீம் அலவன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சஸ்ஸு சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டை விட ஒரு 1/2 இன்ச்சஸ் அதிகமாக வச்சு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அபெக்ஸ் பாயிண்ட்டு டிவைடட் பை 2 பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த லைன்லேயே வச்சுட்டு அது எங்கே வருதோ மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்துக்கு க்ராஸாக நீங்கள் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு க்ராஸாக ஒரு 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த லைனுக்கே ஜாயின் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு எங்கே வருதோ பார்த்துக்கோங்க. இப்போ டாட் சைஸு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். 40 சைஸ் செஸ்ட்டு, ஸோ அதனால் 2.5 இன்ச்சஸ் டாட் சைஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் க்ராஸாக லைன் போட்டுக்கோங்க. டாட் சைஸு 32 உள்ளில் இருக்கும்போது 2 இன்ச்சஸ் வரும். 32 to 40 சைஸு 2.5 இன்ச்சஸ், 40 above 3 இன்ச்சஸ். ஓகே, இப்போ இந்த கரெக்டாக மார்க் பண்ணி இந்த இடத்துல 1 இன்ச் ஹையாக மார்க் பண்ணி இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணுறோம் சேம் அதே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆஃப் மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் க்ராஸு ரவுண்டு அந்த சைடில் இருக்கிற பிரின்சஸ் கட் லைனை கட் பண்ணிக்கலாம். நெக்கும் நீட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடில் வர்ற மாதிரி பிரின்சஸ் லைனும் 2 சைடில் வர்ற மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு ஷேப்பு எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டீப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டுக்காக இப்படி வச்சு கரெக்டாக அவுட்லைனிங் எப்படி இருக்கோ அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அவுட்லைனிங்கு இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் 1 இன்ச் கர்வ் அது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கோ அப்படி க்ராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ் டாட் சைஸ் மார்க் பண்ணி பேக் சைடில் அந்த ஃபர்ஸ்ட் டாட் கிட்ட க்ராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த க்ராஸ் லைன் நமக்கு வேண்டாம், கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக் விட்த்து 3 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் பேக் நெக் டீப்பு 8 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக் விட்த்து 3 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ் கீழே இருக்கணும். மேலே நம்ம 3 இன்ச்சஸ் வச்சுருக்கோம், அதனால 1/2 இன்ச்சஸ்ஸு அதிகமாக கீழே எடுக்கணும். க்ராஸாக லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வ் ஸ்கேல் வச்சு ரவுண்டாக ஷேப்பை மார்க் பண்ணிக்கோங்க.
மிட் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் டாட் லென்த்து 5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி க்ராஸாக லைன் போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங் எடுத்திருக்கேன், ஃபோல்ட் எட்ஜு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு நமக்கு ஃபோல்ட் எட்ஜ் வேணும். பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக்கு லைனிங் ஃபேப்ரிக் இது. அதுக்கப்புறம் இப்படி வச்சு மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்க்கும் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்க்கு இருக்கிற ஃபேப்ரிக்கும். ஒரு 1 இன்ச்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபேப்ரிக்கை. பேக் பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 பீசஸ். இப்போ இந்த மாதிரி பயாஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணிக்கோங்க. க்ராஸு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் லென்த்து விட ஒரு 5 இன்ச்சஸ் ஒரு 10 இன்ச்சஸ் அதிகமாகவே லென்த் எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் ஃபோல்டிங் மட்டும் க்ராஸாக இருக்கணும். ஓகே, இப்போ இதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10 ஃபார்முலா எவ்வளோ வருதோ அது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க்கிங் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ்ஸு ஒரு 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அவ்வளோ ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு டிவைடட் பை 2 ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஆர்ம் ஹோல் டவுனு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து சீம் அலவன்ஸ்லேருந்து உள்ள 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் ஒரு 1 இன்ச்சஸ் எப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. சீம் அலவன்ஸ் விட்டுட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிட் பாயிண்ட்டும் எடுத்துக்கோங்க. பேக் சைடு 1/2 இன்ச்சஸ் கர்வு, ஃப்ரண்ட் சைடு 1/2 இன்ச்சஸ் கர்வ் மார்க் பண்ணி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவ்ஸு இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் மெத்தட்லேயே ஸ்லீவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. டூ ஸ்லீவ்ஸு கட் ஆகிடுச்சு. இப்போ மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரெக்டாக மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க 2 ஸ்லீவ்ஸோடது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வு கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்த்துக்கோங்க. ஸ்லீவ்ஸு ரவுண்டு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு இப்படி வச்சு
கட் பண்ணிக்கோங்க கர்வ். ஃப்ரண்ட் ஆர்மோல் கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்டு ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன பீஸு இந்த இடத்துல. ஸ்லீவ்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைனிங் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே டபுள் சைடு ஃப்யூசிங் ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இப்படி வச்சு மெயின் ஷைனிங் பார்ட்டு மேலே வரணும், இப்படி வச்சு ஐரன் பண்ணணும். நீட்டாக ஐரன் பண்ணி ஆனதுக்கப்புறம் இன்னொரு பீஸும் சேம் இதே மாதிரி வச்சுட்டு ஐரன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐரன் பண்ண ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே இப்படி லைனிங் வச்சுட்டு நெக் ஷேப் எப்படி இருக்கோ அப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்கள். நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் நெக்கு 1/2 இன்ச்சஸ் உள்ளே வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. அந்த கர்வ் வி ஷேப்பு இருக்கிற இடத்துல எல்லாமே நீட்டாக க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. பண்ணி ரிவர்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ரிவர்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல அட்டாச் பண்ண வேண்டாம். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற இடம் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அட்டாச்சிங். ரவுண்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லைனிங்க்கு அட்டாச் பண்ணிக்கோங்க.
ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நீட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பு எப்படி இருக்குது அப்படி கட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடில் ஸ்டிச்சஸ் போடணும். போட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பு கட் பண்ணணும். இந்த சைடில் ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ த்ரெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகாது. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு லேஸ் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இது இந்த மாதிரி நீட்டாக க்ராஸாக இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் இதுக்கு மேலே இப்படி வர்ற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சஸ் அதிகமாகவே வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இப்படி வரணும், இதுக்குள்ளே இப்படி வரணும். இந்த சைடில் இப்படி வச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் நீட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கட் ஷேப் எப்படி இருக்குது அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு போங்க. நெக்கு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் லைனிங்கு இந்த மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் க்ராஸாக எல்லாமே கட் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
சேம் இதே மாதிரி இந்த சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சு க்ராஸாக கரெக்டாக விடுத்து பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கும். இந்த சைடும் சேம் அதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் லுக்காக இருக்கும். இப்படி வச்சு ரவுண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட்டும் ஷேப் எப்படி இருக்கோ அந்த ஷேப்லேயே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்கு ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் கட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு 1/2 இன்ச்சஸ்ஸு வர்ற மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கப்பு நீட்டாக இருக்கும். ஓகே, இன்னொரு சைடும் சேம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷேப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரின்சஸ் ஷேப்பில் 1/2 இன்ச் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சை ஸ்டிச் பண்ணணும். ஸ்லோவாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. இப்போ 2 சைட்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பேக் பார்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு பின்ஸ் போட்டுக்கோங்க. லைனிங்ஸு பின் போட்டுட்டு அந்த மார்க்கிங் நெக் மார்க்கிங் இருக்குது இல்லையா, அந்த மார்க்கிங்கை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்கு ஸ்லோவாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருக்கிற கீழே 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு அந்த லைன் எப்படி இருக்கோ மார்க்கு, அந்த மார்க்கிங்கை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக க்ராஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க. க்ராஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்கு இந்த மாதிரி நீட்டாக ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ளாட் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இது ஸ்பேஸ் சில்க் சாரீ இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் ரிங்கிள்ஸ் வர சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பின் பண்ணி ஷோல்டர் ஆஃப்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் விட்டுட்டு ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிட்ட 2 இன்ச்சஸ் விடணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் இந்த மாதிரி வச்சு இப்படி லைனிங் சைடில் வர்ற மாதிரி இப்படி வச்சு 1/2 இன்ச்சஸ்ஸு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி இன்விசிபிள் மாதிரி வரணும் சொன்னால் லைனிங் ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனிங் சைடு இப்படி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் கரெக்டாக 1/2 இன்ச்சஸ்ஸு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு இன்விசிபிள் ஷோல்டர் ரெடி ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி இன்விசிபிள் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டோடது பாடி பார்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ்ஸு ஸ்டிச் பண்ணணும். எல்லா சைட்லையும் ஓவர்லாக்கிங் நீட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்கர்ட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங்கு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு வேஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே மெயின் ஃபேப்ரிக்கு, அதுக்கு மேலே பாடி பார்ட்டு, அதுக்கு மேலே லைனிங்கு க்ரேப் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும் பாடி பார்ட்டுக்கு. அப்போ இன்விசிபிளாக ஸ்டிச் ஆகிடும். இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு இன்விசிபிள் ஆகிடும். இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேக் பார்ட்டும் சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணணும். இப்போ பார்த்துக்கோங்க, இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். லைனிங்கு கீழே, அதுக்கு மேலே பாடி பார்ட், அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். மெயின் பார்ட் எடுக்கிறதுல மெயின் ஃபேப்ரிக்கு, அதுக்கப்புறம் கீழே லைனிங்கு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நீட்டாக 1/2 இன்ச்சஸ் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்விசிபிளாக ரெடி ஆகிடும். எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸு கீழே ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சஸ் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் மேலே இப்படி வச்சு கீழே ஸ்லீவ் கிட்ட 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுட்டு ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு இப்படி பண்ணி இன்னொரு ஃபோல்டு இதுக்குள்ளே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக ஃபோல்டிங்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இன்னொரு ஸ்லீவ் சைட் இந்த சேம் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்லீவ்ஸோட மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஷோல்டர் கிட்டே இருந்து ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வர்ற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சஸ் 1/2 இன்ச்சஸ் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். மிடில் இருந்தே ஸ்டிச் பண்ணணும் எப்போவுமே. நீட்டாக இந்த மாதிரி கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, இன்னொரு ஸ்லீவ்ஸும் சேம் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லீவும் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸு ஒரு 1 இன்ச் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. இது கிராஸ் ஸ்லீவ்ஸ்னால உங்களுக்கு ஸ்லீவு லூஸு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் 2 or 3 ஸ்டிச்சஸ் போட்டால் லூஸு கரெக்டாக இருக்கும். டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் சீம் அலவன்ஸு நம்ம 1.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் 1.5 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ஸ்லீம் அலவன்ஸ் விட்டுட்டு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ஏதாவது இருந்தால் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2 சைட்ஸில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4, வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணி சைடில் மார்க் பண்ண ஆனதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு லூஸு டைட் இருந்தால் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அப்போது கரெக்டாக வேஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் சேம் அதே மாதிரி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஸ்லீவில் இருந்த
இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைன் உங்களுக்கு லூஸு கரெக்டாக மெஜர்மெண்ட்டு பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டிச் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி க்ராஸாக ஒரு 1/2 இன்ச்சஸ் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க க்ராஸாக. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கீழே நாட் போட்டுக்கோங்க. கீழே மேலே கீழே இருந்தால் சொன்னால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ஏதாவது இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபேப்ரிக் இருந்தால் இந்த மாதிரி சைடு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை ரிவர்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைனிங் சைடு வர்ற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஃபேப்ரிக்கு அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஃபேப்ரிக்கு அது நீட்டாக இந்த மாதிரி க்ராஸாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, 2 சைட்ஸும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர்லாக்கிங் பண்ணிக்கோங்க. சைடில் ஓவர்லாக்கிங்கு நீட்டாக பண்ணிக்கோங்க. பீக்கோ பண்ணிக்கோங்க. கீழே லைனிங்க்கும் அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கும் நீட்டாக இந்த மாதிரி பீக்கோ பண்ணிக்கோங்க. பீக்கோ பண்ணால் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டோரி ரெடி பண்ணிக்கோங்க. 2 டோரி எடுத்திருக்கேன். அதுக்கு டேசில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டேசில்ஸ்க்காக இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த மாதிரி வேஸ்ட் ஃபேப்ரிக் ஏதாவது இருந்தால் போட்டுட்டு இந்த மாதிரி பால் மாதிரி வர்ற மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்லோவாக, கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. பால்ஸ் மாதிரி பண்ணி இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டு நீட்டாக பால் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா இருந்தால் அது கட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி வச்சு பால் பண்ணி அதுக்குள்ளே டோரி போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பால்குள்ளே ஜஸ்ட் இந்த மாதிரி டோரி போட்டுட்டு மிஷினில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டுக்கோங்க. த்ரெட்லேயே நாட் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீடெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிஷினில் நாட் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு பால் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீட்டாக. அதுக்கப்புறம் நீடல் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க நீட்டாக, ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. டூ டோரிஸும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்டாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை மிட்டாக கட் பண்ணணும். 2 பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. சேம் இன்னொரு மெயின் ஃபேப்ரிக்கும் சேம் அதே மாதிரி சர்க்கிள் கட் பண்ணி மிட் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கலர்ஸ் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஃபேப்ரிக் மேட்சிங்கு. அதுக்கப்புறம் இந்த 2 ஃபேப்ரிக் இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
ஓகே, அதுக்கப்புறம் இப்படி வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி டாசல்ஸ் ரெடி ஆகிடும். இன்னொரு பீஸு சர்க்கிள் எடுத்துகிட்டு அது இதுக்கு மேலே இப்படி வச்சு கொஞ்சம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு 2 லேயர்ஸ் அந்த மாதிரி வர்ற மாதிரி அழகாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டால் உங்களுக்கு சைஸு கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு டாசல்ஸு சைஸு கரெக்டாக இருக்கும். லென்த்து இந்த மாதிரி. ஓகே, இதே மாதிரி இன்னொரு டாசல்ஸும் ஸ்டிச் பண்ணணும். 2 டாசல்ஸ் பண்ணால் உங்களுக்கு இப்படி அழகான டாசல்ஸ் ரெடி ஆகிடும். இது ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உள்ளில் 2.5 இன்ச்சஸ் வர்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணி இதை இப்படி வெளியே வர்ற மாதிரி வச்சு டோரி அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸு அதெல்லாமே இருந்தால் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்ஸு அதெல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடில் சேம் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க டோரி. ரிவர்ஸ் பண்ணி அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனல் லுக்கு எப்படி இருக்கும். டாசல்ஸு ஃப்ரண்ட் பார்ட்டு. இது டம்மி விட பெரிய சைஸு. இதுதான் ஃபைனல் லுக். இது நம்ம துப்பட்டா ஸ்டிச் பண்ண இருக்கோம் இல்லையா, சேம்